ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசிக்கு சிறப்பாக இருக்குது. சிம்மராசி குதிரை ஜெயிக்கிற குதிரையாக இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் மலமலன்னு முடியும். உங்கள் காரிய அனுகூலம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்கள் குதிரை ராஜ குதிரையாக இருக்குது. பூரம், மகம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது. ராசிநாதன் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உபசான சாணத்தில் நீசபங்கம் அடைகிறாரு. வீடு கொடுத்த சுக்கரன் பரிவர்த்தனை யோகம். நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே சூரிய சுக்கராதித்த யோகம். அதாவது சூரியன் ராசிநாதன் புதன் சுக்கரன் கூட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் 3ஆம் இடத்துல. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உபசான சாணத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. காரிய வெற்றி இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் ஆரம்ப வெற்றி இருக்கும். தட்டி விட்டிங்கன்னா அப்படியே குதிரை ஓடும். உங்கள் வாழ்க்கை குதிரை நல்லா இருக்கும். உங்கள் பயணம் நல்லா இருக்கும். சரியா? ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறாரு. 3 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுபோல் 2 11 கூடியவன் 3ஆம் இடத்துல உபசான சாணத்தில் புதன் இருக்கிறாரு. ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தில் போயிட்டு வந்துடுவீங்க. சரியா? நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்கத்து மூலிமா உங்களுக்கு நிறைய சப்சிடி கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல ராசிக்கு 4 9 கூடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி ஆட்சி பெறாரு. 25ஆம் தேதியிலிருந்து பயிற்சியாகி வந்துட்டார். குருமங்கல யோகம் குரு பார்வைக்கு வந்திருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் நல்லா இருக்கிறாங்க. குருமங்கல யோகம் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகப்படுவீர்கள். தாய் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து சுபத்துவம் மாறாரு. நல்ல விதமாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல சுபத்துவம் மாறுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லா இருக்கும். விவசாயம் வேளாண்குடி மக்களுக்கு நல்லா இருக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலை நடக்கும். இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதில் வீடு கட்டுறதுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், கட்டட கலைஞர்கள், சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சுப ஒர்க்கம் பண்ணுறாரு. சரியா? குரு பார்வைக்கு வராரு. சுபத்துவமாக இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? வாகன வசதி இருக்கும். ஆள் சிம்பிளாக இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. மொழிப்பற்று, தேசப்பற்று, இனப்பற்று நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்ந்த மதமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, எதை சார்ந்து இருக்கிறீங்களோ அதில் ஒரு ஈகராக இருப்பீங்க. ஒரு பிடிப்பாக இருப்பீங்க. அது விஷயமான காரியங்கள் நல்லாயிருக்கும். ஆள் தைரியமாக இருப்பீங்க. அந்த தைரியலட்சுமி துணை இருக்கும். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் 2 படத்தை அனுப்புகிறேன். தைரியலட்சுமி, சிம்ம கணபதி படம் அனுப்புகிறேன். அதை நான் சொல்கிற அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். உங்கள் குதிரை நல்லா ஓடும். உங்கள் குதிரைன்னா என்ன? உங்கள் வாழ்க்கை குதிரை தான். சரியா? குதிரை வேகத்துக்கு அந்த கார்ஸ் பவர் கூடும். அதாவது முடங்கி கிடந்த காரியமெல்லாம் முடுக்கி விடப்படும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். வேகம் எடுக்கும். உங்கள் வண்டி வேகம் எடுக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இழுத்துட்டு போகும். மிகச்சிறப்பாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுய சொத்துக்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இருப்பிடத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல வசதிகள் நல்லபடியாக இருக்கும். நல்ல வசதியாக மாற்றி இருந்துக்கிறவங்க. குடும்பத்தில் இருந்த சச்சரவுலாம் சரியாக போயிடும். சில பேருக்கு வீடு மாற யோகம் இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், சேம்பர் ஒர்க் பார்க்குறவங்க, பூமி சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். சேம்பர் ஒர்க், குவாரி, சேம்பர், செங்கல், காலவாசல், சுண்ணாம்பு காலவாசல் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் அம்மாவுக்கும் சகோதரனுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நீங்களும் இணக்கமாக இருப்பீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லாயிருக்கும். 4 கால் பிராணி வளர்க்கும் நல்ல விதமாக பார்க்கும். கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய் சுக்கிரன் புதன் 3 பேரும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியனும் மிகச்சிறப்பாக இருக்கிறார். அடுத்து சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார். கார்த்திகை மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதம் நல்லா இருக்குது. மார்கழி மாதமும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். சரியா? குரு பார்வைக்கு வருவார். ஸோ அடுத்தடுத்து சூரியன் ராசிநாதன் குரு பார்வைக்கு வருவது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு தான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். விரைய ஸ்தானத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பெற்றவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஆதாயத்துக்கு தான் இருப்பீங்க. சரியா? ஏன்னா குரு 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. 5 கூடியவன் 5க்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. ஆனால் அது லாபகரமாக இருக்கும். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்க படிப்பு, வேலை விஷயத்துக்கு பிரிஞ்சு இருப்பாங்க. அதுபோக குரு உங்கள் ராசிக்கு 8 கூடியவன் 8க்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். எப்படியும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. சரி, இந்த காலகட்டத்தில் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறனால தூரதேச அமைப்பை கொடுத்துருவார். வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. நல்ல விதமாக தான் இருக்கும். உச்சமாக இருக்கிறாரு. ஸோ வீட்டை விட்டு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதில் எல்லோரும் சாதனை பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். எல்ஐசி பணம் போட்டுருக்கவங்க, இன்சூரன்ஸ் பணம் போட்டுக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் கொடுத்த இடத்துல பணம் வரும். ஸோ இப்படி அற்புதமான பலன்கள்லாம் சிம்மராசியை சுற்றி நடக்கும். நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துல குரு இருக்குது. நல்லதான். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருப்பார். கொஞ்சம் சுப செலவுகளும் இருக்கும்.
சரியா? உங்களுக்காக சில சுப செலவுகள் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பலப்படுகிறது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, சில செலவுகள் இருக்க தான் செய்யும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு. சூரியன் நீசமானாலுமே நீசபங்கம் அடைகிறாரு. நவம்பர் 3க்கு மேலே சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. ஆள் நல்ல தயால சிந்தனையில் இருப்பீங்க. ஈகை இறக்கம், கருணையும் இருக்கும். எதிலும் துணிந்து இருப்பீங்க. சில பேருக்கு முரட்டு சுபாவம் இருக்கும், இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரிய நாராயண யோகம், லட்சுமி நாராயண யோகம், சுக்கிராதித்ய யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் 3ஆம் இடத்துல இருக்குது. உபசன சாணத்தில் 3ஆம் இடத்துல தைரிய வீரிய சாணத்தில் இருக்கனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த தைரிய லட்சுமியோட அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்குது. சரியா நேர்களே? ஒரு மனிதனுக்கு முதல் தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். துணிவே துணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து துணிவே துணை தான். சோலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. புதனுடைய நிலைப்பாடு மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்கும். சரியா? நல்லவங்க கெட்டவங்களுடைய வித்தியாசம் தெரியும். கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். சரியா? நல்லபடியாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளுக்கு பணிந்து நல்லபடியாக நடப்பீங்க. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுய சம்பாதனை நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. எதுலேயும் சிரமமின்றி இருப்பீங்க. சரியா? கமிஷன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்து வருகின்ற காலங்கள் மிக சிறப்பாக இருக்கும். புதன் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தகப்பன் வழியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? எந்த ஒரு காரியத்தையும் நுட்பமாக செய்வீங்க, அறிவுபூர்வமாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஷார்ட் அவுட்டாக பார்ப்பீங்க. நுணுக்கம் இருக்கும். டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கைத்தொழில் படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, வீட்டில் இருந்து டெய்லரிங்கு, ஃபேஷன் டெக்னாலஜி, எம்ப்ராய்டரி போடுறவங்க, மற்றபடி ஆரோ ஒர்க் பார்க்குறவங்க, நிறைய இருக்குது. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துணிகள், இதுபட்ட வேலைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். சகோதரர்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. தம்பி தங்கச்சிகளுக்கு நல்லா கொடுத்து உதவிங்க. அவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை தோஷம் பண்ணிடுவீங்க. மந்திர சந்திர சக்தியாக இருப்பீங்க. மந்திரம் கால் மதி முக்கால், அது அமைப்பு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குதிரை ஜெயிக்கிற குதிரைன்னு. சரியா? நல்லா தட்டி விடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பார்வைக்கு வராரு. குரு பார்வையில் இருக்கிறாரு, அடுத்து சுக்கிர பார்வையில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு அஷ்டமஸ்தானமும் நல்லா தான் இருக்குது. சரியா? அட்டமாதிபதி தோஷம்லாம் குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். ராசிக்கு 6, 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறனால நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைலாம் சரியாயிரும். நல்லா உத்தியோகம் பார்ப்பீங்க. சரியா? குறிப்பாக மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, கட்டடத்தில் லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, சென்ட்ரிங் ஒர்க் செய்கிறவங்க, மர வேலை பார்க்குறவங்க, தச்சு வேலை பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, சப் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க மிக சிறப்பாக இருக்கும். லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. சரியா? ஆனால் அலைச்சல் இருக்கும். அலைச்சலை தவிர்க்க முடியாது. அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கணும். அலைச்சல் கட்ட ஆதாயம் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பழகிறோம். கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா? இளைய படித்து முடித்தவர்கள் இளங்கன்றுகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரகாசமாக இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கிட்டே ஆசவாசமாக இருங்க. தமிழ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் படித்தவர்கள், தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், தமிழ் நாவலாசிரியர்கள், தமிழ் படித்த பெருங்குடி மக்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கவிதை கற்று எழுதுறவங்களும் நல்லாயிருக்கும். கற்பனையாளர்கள், கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் படித்தவர்கள், எலக்ட்ரிக்கல் மின்னியல் படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இப்படி பலதரப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். குறிப்பாக டெக்னிக்கல் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை சுமாராக தான் இருக்கும். மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பலன்கள் நல்லா இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்த வரும் நாட்கள் மிக நல்லா இருக்குது. சார் அப்போ பிரச்சனை இல்லையா சார் அப்படின்னா, சனி பகவானும் செவ்வாயும் வந்து ராசிக்கு வந்து எந்த இடத்த பார்க்குறாங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆனால் 10 கூடவன் ஆட்சிப்பட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் கர்மத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சில நேரத்தில் காரியத்தை செய்ய முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அகலக்கால் வச்சிடக்கூடாது. திட்டமாக செய்யுங்க. நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குறிச்சியலாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 11 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். ஸோ குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில கான்ட்ரவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போங்க. அண்ணன் அக்கா என்ன சொன்னாலுமே சரின்ட்டு போயிருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். குறிப்பாக ஜவுளித்துறை பண்ணுறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஏன்னா ரொட்டேஷனுக்கு வந்து சில தட்டுப்பாடு இருக்கும். கரெக்டாக போகாது, பணம் வராது, சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு, சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறாரு. ஆனால் இதில் பெரிய பெருமை என்னென்னா 2 பேருமே செவ்வாய் பார்வைப்பட்டு தான் பார்க்குறாங்க. சனி செவ்வாய் இயற்கை பாவகிரகங்கள். குரு பார்வை பற்று 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த அளவுக்கு நிலைமை பெருசாக இருக்காது, கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா 2 கிரகங்களுமே
உங்களுக்கு நல்ல குரு பார்வைக்கு வராங்க. ராசிக்கு 4, 9 குடையவனும் 6, 7 குடையவனும் நல்ல பார்வைக்கு வரதுனால எனக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தத்தால் நல்ல வணக்கம் இருக்கும். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கலாம். மக்கள் நல பணி நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணி கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, விஐ வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தாசில்தார் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது வரும். தனியாரில் அப்படி எடுத்துட்டோம்னா மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, சரியா, ஒரு குழுவாக இருந்து வேலை பார்க்குறவங்க, ஒரு டீமாக இருந்து வேலை பார்க்குறவங்க, ஒரு அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க, பிளட் பேங்க் சம்மந்தப்பட்டவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சர்க்கஸ் சம்மந்தப்பட்டவங்க, ஸ்டண்டு மாஸ்டர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, காவல் பணி, யூனிஃபார்ம் சர்வீசஸ், நேவி, ஆர்மி, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா, ஹோம் கார்டு, இப்படி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மிலிட்ரியும் நல்லாயிருக்கும். சரியா, எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுகப்படுவீர்கள். சனி பகவானும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, குறிப்பாக சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனியும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா, நேரில் ராஜயோகாதிபதியாக வருவாங்க சனி செவ்வாயும். குறிப்பாக வந்து துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும். துலாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணமும் நல்லாயிருக்கும். மேச லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், அதுக்கடுத்து வந்து விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தை பிறந்தவங்க நல்ல மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல யாருக்கு சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா மேச லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், இந்த 5 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசியில் இந்த 5 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவானும் செவ்வாயும் போட்டி போட்டுட்டு வேலை செய்வாங்க. நல்லாயிருக்கும். காலபைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. சரியா, காலபைரவர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி சார் போனோம், செவ்வாய்க்கிழமை போங்க அல்லது சனிக்கிழமை போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க. 8-9 போய்ட்டு சிவன் கோயிலில் போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலபைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க. சரியா, காலபைரவருக்கு வந்து விளக்கு பிடிந்து தேங்காய் உடைச்சி விளக்கு போடலாம். தேங்காய் வாங்கிட்டு போய் அதை 2 உடச்சிட்டு அந்த தேங்காய் கிளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அருமையாக இருக்கும். சரியா, காலபைரவருக்கு தேங்காய் வச்சு விளக்கு போடலாம். போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி தோஷம், செவ்வாய் தோஷம் சரியாக போயிடும். சனி மகாதசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் சனி மகாதசை நடக்கும், வயதானவர்களுக்கு நடக்கும். அதுபோக செவ்வாய் திசையும் சில பேருக்கு நடக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட வயசில் செவ்வாய் திசை நடக்கும். ஸோ செவ்வாய் திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். ஸோ சனியும் செவ்வாயும் போட்டு பலன் கொடுக்குறாங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து பலன்கள் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். 5ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா 5 கூடியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 5 கூடியன் 12ஆம் இடத்துல இருக்கனால குலதெய்வத்துடைய அருள் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. சரியா, ஏன்னா 5 கூடியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இல்லை. அதனால் வருகிற 28ஆம் தேதி 2 நாள் தான் இருக்குது. சரியா, 28ஆம் தேதி சந்திரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, போராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பூஜை பண்ணுங்கள். இல்லைனா 30ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணுங்கள். 28 அல்லது 30 வீட்டில் காலையில் 8 to 9 ஒரு பூஜை பண்ணிடுங்க. என்ன பூஜை சார் அப்படின்னா மகாலட்சுமி படம், தைரியலட்சுமி படம், சிம்ம கணபதி படம் 2 படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. ஏன்னா ராசியில் கேது இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு. சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமானவர். தைரிய வீரிய சாணாதிபதி, கர்ம சாணாதிபதி. நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் சரி, எந்த வேலைக்கும் சரி, எந்த ஒரு அமைப்புக்கும் சரி, சுக்கிரனுடைய தூண்டில் இருந்தால் தான் நல்லபடியாக செய்ய முடியும். சுக்கிரன் தான் எல்லாத்துக்கும் தூண்டில் போடுறவர். ஸோ நீங்கள் வந்து தைரியலட்சுமி படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். தைரியலட்சுமி படம், சிம்ம கணபதி படத்தையும் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே பல வீடியோலாம் கொடுத்துருக்கிறேன். நிறைய நேரில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 படத்தை அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சைஸில் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, செல்ஃபில் வைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ சாத்துங்க, இல்லைனா மறிக்கொழுந்து சாத்துங்க. விநாயகருக்கு அருகம்புல் போடுங்க. கண்டியில் தண்ணி வைங்க. சரியா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அருகம்புல் 3ஐயும் போட்டு மந்திரம் சொல்லுங்கள். விநாயகத்தோட மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, சிம்ம கணபதியோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் மேகதந்த உத்மகி வக்கரதுண்டா திமகி தந்தோ மந்த பரசுதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கலிலம் கம் கணதேவா நமக விக்னேஸ்வரா போட்டி கணநாதா போட்டி கணபதி காயத்ரி போட்டி முக்கள் முதலை போட்டி மூலப்பொருளை போட்டி வேலை முகத்துணை போட்டி வேலவனுக்கு முத்துணை போட்டி சித்திபித்தி வினையா போட்டி சர்வசக்தி வினையா போற்றி வினைதீர்க்கு விக்னே சுபனை போட்டி வல்லப கணபதியை போட்டி வன்னிமருத்து கணநாதா போற்றி வலம்புரி வினையா போற்றி சிம்ம கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து அஷ்டலட்சுமி கவசத்தை சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி கவசம் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வந்து அஷ்டலட்சுமி எப்படி கும்பிட்றீங்களோ அது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அஷ்டலட்சுமி சுலோகம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். இதை நீங்கள் டெய்லி கூட படிக்கலாம். எந்த அளவுக்கு இந்த லட்சுமி கவசத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இந்த அஷ்டமச்சோடைய தாக்கம் வெகுவாக குறையும்.
ஏன்னா அஷ்டம சனியோடைய தாக்கத்தை குறைக்கணும்னா அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பதுமே சதா. இதை சொல்லுங்கள். தைரியலட்சுமி படத்தை வச்சுட்டு இந்த லட்சம் சொல்கிறத சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் இது சமஸ்கிருதத்தில் இருக்குன்னா தமிழில் சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி பூட்டி தனலட்சுமி பூட்டி தானியலட்சுமி பூட்டி திவ்யலட்சுமி பூட்டி திரவியலட்சுமி பூட்டி சௌபகலட்சுமி பூட்டி வீரலட்சுமி பூட்டி விஜயலட்சுமி பூட்டி கஜலட்சுமி பூட்டி தைரியலட்சுமி போற்றி நான்முக நாராயண நாயகியே போற்றி நாராயணியே போற்றி அப்படின்னு அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு வந்து நாட்டு சக்கரையும் பசும்பாலையும் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறத வைங்க, இல்லைன்னா கற்கண்டு கூட வச்சுக்கலாம். சரியா வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதலை வைங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்களுடைய குலதெய்வம் இப்போ 5 குடைவன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த பூஜை பண்ணாலும் சரி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தோடைய ஃபோட்டோ வச்சு தான் கும்பிடணும். எந்த பூஜை பண்ணாலுமே குலதெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்ணிடணும். சிம்ம கணபதி விநாயகர் சிம்மராசிக்குள்ள சிம்ம கணபதியையும் குலதெய்வத்தையும் வச்சுக்கணும். அதுபோக நான் அப்பப்போ சொல்கிற சாமி படத்தையும் வச்சு கும்பிடணும். இதுபோக உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ நிறைய ராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு இது செய்கிறேன் நான். ஏன்னா இப்படி உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேனோ அதே மாதிரி நான் ஒரு பொருள் செய்கிறேன். ஒரு வாசனை மிக்க ஒரு பொருள். அது வந்து ஒரு பிரசாதம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கும். சரியா? ஒரு மஞ்சள் தூள் தான் அது. வாசனை மிக்க மஞ்சள் தூள். அதில் வந்து நவக்கிரக முறைப்படி சில பொருட்களை சேர்த்து அதை நான் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும். முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள் தான் அது. பூஜை புனஸ்காரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து மற்ற விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிரச்சனை தீரும். அது நீங்கள் போகிற இடத்துக்கும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு நறுமண பொருள் தான் அது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது வந்து இந்த தசாங்கம் மாதிரி இருக்கும். தசாங்கம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். தசாங்கது வந்து என்ன சாம்பிராணி பொடியும்பாங்க. இது வந்து தசாங்கம் மாதிரி வேறு இதில் சில பொருட்கள் சேர்ந்து நவக்கிரகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் சேர்ந்து தயார் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதோடைய ரேட்டு என்ன, அதை எப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன். விருப்பம் இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிங்க. நான் செய்வேன். நான் இன்னும் ஆரம்பிக்கலை. இறைவனுடைய சித்தம் வந்த பின்னாடி தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா இப்போ தான் மக்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா செய்கிறேன். நான் இப்போ அந்த ஃபோட்டோக்கெல்லாம் அனுப்புகிறேன். நான் உங்கள் ராசின்படி உங்கள் அமைப்பின்படி எந்த நேரத்தில் எந்த சாமி படத்தை வணங்கணும் நல்லா இருப்பீங்கன்னு அந்த இமேஜெல்லாம் அனுப்பிட்டுருக்கிறேன். அடுத்து அந்த பொருட்களையும் கொடுப்பேன். அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். சரியா நேர்களே? நீங்கள் சிம்ம ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்திரமாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, சுக்கிர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி மகா திசையோ புதன் திசையோ, சனி திசை புதன் திசையெல்லாம் வயதானவர்கள் நடக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை நடக்கும். இவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு அந்த நான் அனுப்புகிற அந்த பொருள் வந்து நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இதை வந்து இந்த வீடியோ வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் இதை வந்து நான் என்ஷூர் பண்ணுவேன், ஊர்ஜிதப்படுத்துவேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ரைட் நேர்களே, இப்போ அடுத்து வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, குலதெய்வத்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக நினைக்கணும். எந்த பூஜை பண்ணாலும் குலதெய்வத்தை நினைங்க. அதுபோல் குலதெய்வத்தை இப்போ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா பஞ்சமாதிபதி வந்து இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து வக்கரம் அடைகிறாரு. ஜனன ஜாதகத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 5 குடைவன் கெட்டு போயிருந்தாருன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்காது. 5ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 5ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்காது. இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடமும் சரியில்லை. அடுத்து செவ்வாய் வேறு பயிற்சியாக போகிறாரு. 5 குடைவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலசாமியை சொல்லணும். குலசாமி பேரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் கையில் எழுதி பார்க்கணும். சரியா? உங்கள் குலசாமி முருகனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தோடைய நாமத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லி தான் ஆகணும். குலசாமியை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய குலசாமி வள்ளியூர் முருகன் துணை அப்படின்னு எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் அந்த பேர் எழுதணும். சரியா? எழுதணும்னா குலசாமி நம்ம கூடயே இருக்கும். குலசாமியோடைய நாமத்தை சொல்லணும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி என்னென்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நான் சொல்கிறேன், அன்றைக்கி பூஜை பண்ணிடுங்க. 28 அல்லது 30ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். குருச்சந்திர யோகம் அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 12 குடைவன் 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவை பார்ப்பார். மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 12, 5, 8 சிறப்பாக இருக்கும். தூரதர்ஷ வேலையில் சிறப்புப்படும். எதிர்பாராத பணம் வரும். சரியா? நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனைகள் தீரும். தேகாரிக்கு நல்லா இருக்கும். அயனசேன போக நல்லா இருக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல இருப்பார் 28ஆம் தேதி. அது நல்ல அமைப்பு தான். 28 அல்லது 30, ஐப்பசி 11 அல்லது ஐப்பசி 13. ஒன்று வந்து என்ன கிழமை, ஒன்று செவ்வாய்க்கிழமை, ஒன்று வியாழக்கிழமை. சரியா? வருகிற செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. நான் சொன்ன அமைப்பில் வச்சு பூஜை பண்ணிடுங்க. நைவேத்தியம் பண்ணி அந்த தண்ணியை வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூஜை பண்ண தண்ணி, அந்த கலசத்தில் உள்ள தண்ணி. கலசங்கிறது என்ன, செம்பிலே வைக்கலாம், சின்ன கிண்டிலே வைக்கலாம், சின்ன பித்தளை பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லை செம்பு பாத்திரத்தில் வைக்கலாம். ஒரு 100 ml வச்சுட்டு
அருகம்புள்ளியும் அந்த பூக்களையும் போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். அதை மறுநாள் என்ன பண்ணலாம்னா வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க. மரங்கொடி செடி இல்லை செடிக்கு ஊற்றலாம். வீட்டில் இருக்க செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செடி வளர்த்திங்கன்னா செடிக்கு ஊற்றலாம். இல்லை சார் அப்படின்னா வீட்டிலே தெளித்து வச்சுருங்க. வீட்டிலே வந்து ஹால், டைனிங், பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூலையில் தெளிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற தண்ணியை, அந்த தீர்த்தத்தை நம்ம வீட்டிலே தெளிக்கிறது மிகச்சிறப்பு. தெய்வம் அப்படியே வீட்டில் இருக்கும். சரியா? இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா பலன்களை சொல்கிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா நேரில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, ஜனநாயகம் செக் பண்ணுறேங்க, அணுகுங்க. நல்லபடியாக உங்களுக்கு நான் பார்த்து கொடுப்பேன். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். எந்நேரமும் சிம்ம ராசிக்கு வந்து போதி ஜோதிடம் வந்து இருகை நீட்டி உங்களுக்காக காத்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அணுகலாம். சரியா? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கும். புதிய முயற்சி எது எடுத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்த பண உறவு கிடைக்கும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. கணவன் மனைவி கிட்ட அனைவரும் நல்லாயிருக்கும். சரியா? சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. திருமண விஷயங்கள் நல்லபடியாக முடியும். ஏழு கூடியவன் சுபத்துவமாக இருக்கனால காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு நடக்கும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விசேஷ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க. வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வரீங்க. புண்ணிய ஸ்தலத்துக்கு தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரை போயிட்டு வரது நல்லாயிருக்கும். உடல் உபாதைகள்லாம் நீங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அப்பாவுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சியை தரும். அப்பா வழி உறவினர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. அப்பா வழி உறவினர்களுடைய ஆதரவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? மனசுக்குள்ளே இருந்த மன வருத்தங்களும் சரியாக போயிடும். சரியா? அப்பாவுக்கும் இல்லைனா அப்பா வழி உறவு மேலே இருந்த அந்த மன வருத்தமெல்லாம் சரியாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிலருக்கு சில முக்கியமானவருடைய அறிமுகம் கிடைக்கும். ஆதாயமும் அதனால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். சகோதர வழியில் வீண் பிரச்சனை சில நேரம் இருக்கும். மூத்த சகோதர வழியில், அதனால் மூத்த சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? ஏன்னா ராசிக்கு வந்து 8 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? 6ஆம் இடத்துக்கு வேறு குரு பார்வை இருக்குது. கடன் கொடுக்குறது தப்பு, வாங்குறதும் தப்பு. கவனமாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். அலுவலகத்தில் உற்சாகமாக இருக்கும். அலுவலக வேலைகள் வந்து உற்சாகமாக இருக்கும். அதில் உற்சாகமாக வேலை பார்ப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நல்லபடியாக செய்ப்பீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நல்லபடியாக இருக்கும். சலுகைகள் கிடைக்கும். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஸோ உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கும். லாபம் நல்லா கூடுதலாக இருக்கும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சரியா? இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து மறைமுக போட்டிகள் இருக்கும். வியாபாரிகளுக்கு மறைமுக போட்டிகள் இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பற்று வரவில் கவனமாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் எழுதில் கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு எழுது, பற்று வைக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பெண்கள், நிர்வாகம் பண்ணுற பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி போடுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விசேஷத்தில் கலந்துக்கிறவங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச விசேஷத்தில் உங்களுக்கு வேண்டிய மாமா மகன் கல்யாணம், மாமா மக கல்யாணம், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும். வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க. சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து நல்ல ஒரு சந்தோஷம் அடைவீங்க. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அக்டோபர் மாதம் 26, 27, 29, 31. அடுத்து நவம்பர் மாதம் 1, 5, 8, 11, 13. ஸோ இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். அக்டோபர் மாதம் 26, 27, 29, 31. அதுக்கடுத்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. நவம்பர் மாதம் காலையில் 2ஆம் தேதியிலிருந்து 3, 4 வரைக்கும் இருக்குது. சரியா? ஸோ 2, 3, 4 சந்திராஷ்டமம் இருக்குது. நவம்பர் 2, 3, 4 அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திரன் 8ஆம் இடத்துல போய் ராகுவோட சேருவார். கவனமாக இருக்கணும். 12 கூடையவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும். ஒரு உடல்நலத்தை பார்த்துக்கணும். சரியா? தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கந்தசேஷ கவசம் படிங்க. தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கந்தசேஷ கவசம் படிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா சிவன் கோயிலில் போய் காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். காலபைரவர் வழிபாடு வந்து சிவனுக்கு, சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் உள்ளது. சரியா? ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி தோஷம் இருக்கிறவங்க, அந்த தசாபுத்தி நடக்கிறவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நான் சொன்ன வழிபாடையும் வீட்டில் பண்ணுங்கள். அந்த லட்சுமி பூஜையும் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேரிலே. நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தடுத்து நாட்கள் நல்லா இருக்குது. அஷ்டம சனியோட தாக்கு வெகுவாக குறையுது. நல்ல விதமாக இருக்குது. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. வித்தியாசம் நல்லா தெரியும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேரிலே. நல்லதே நடக்கட்டும். உங்கள் குதிரை நல்ல குதிரை, நல்ல ஓடுற குதிரை, ஜெயிக்கிற குதிரை. அதனால் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜெயிக்கிற குதிரை இருக்கிறதுனால ரேஸில் போய் பணம் கட்ட போகிறேன் சார்னு சொல்லாதீங்க. அந்த குதிரை வேறு. சரியா? ரேஸில் பணம் கட்டுறதுக்கெல்லாம் யோகம் இருக்கணும். மகாதன யோகம் இருக்கணும். 2, 5, 7, 2, 5, 9, 11 நல்லபடியாக இருக்கணும். இப்போ 2ஆம் இடம் சனி பார்வை இருக்குது. ஸோ அதனால் பெருசாக நீ கன்சார்டேட்டடாக பணம்லாம் ரொம்ப சம்பாதிக்க முடியாது.
5 குடியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் மகாதன யோகம்லாம் இல்லை. அதனால் பெருசாக லாட்டரி சீட்டு, போட்டி பந்தயம், ரேஸ்லலாம் தலையிடாதீங்க. சரியா? அதிலெல்லாம் போயிட்டீங்கன்னா பணம் பெருசாக சம்பாதிக்க முடியாது, இருக்கிற காசு போயிடும். நான் ஜெயிக்கிற குதிரைன்னா உங்கள் வாழ்க்கை குதிரையை சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை குதிரை, நீங்கள் ஈடுபடுற காரியம், செயல், சரியா? அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அது வேகமாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா இருக்கும். உங்கள் எண்ண ஓட்டமும் மன ஓட்டமும் நல்லா இருக்கிறதுனால அந்த குதிரை நல்லபடியாக ஓடும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.